வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எடுத்து இன்டெலோட புது 13th ஜெனரேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க தான் பார்க்க போறோம். அதோட சேர்த்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இன்டெல் 12th ஜெனரேஷன் உடனே வாங்கிடலாமா, இல்ல இன்டெல் 13th ஜெனரேஷன் கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி வாங்கலாமா, அந்த வெயிட்டிங்க்கு அது ஒரு வர்த்தியான அப்கிரேடா, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கும் மேல தாமதிக்காத நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா இன்டெல் 13th ஜெனரேஷன் ப்ராசஸோட கோடுவேல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதோட கோடுவேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராப்டர்ஸ் லேக். என்னடா இது ராப்டர்ஸ் லேக்னு சொல்கிறேன்? ராப்டர்னா அந்த ஜுராசிக் பார்க்கில் டைனோசரு, அதுக்கப்புறம் இந்த லேக்னு பார்த்தீங்கன்னா குளம் குட்டை, அதெல்லாம் இதுக்கும் ப்ராசஸருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டோட வெர்ஷன்ஸுக்கு ஆப்பிள், கிக்கேட் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு புது ஜெனரேஷனுக்கும் எடுத்து ஒவ்வொரு லேக்கோட பேரை வச்சு வைப்பாங்க. அதில் இப்போ வச்ச பேர் தான் ராப்டர்ஸ் லேக். சரி, உன்னை என்ன 13th ஜெனரேஷன்ல புது ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி. போன 12th ஜெனரேஷனோட இந்த 13th ஜெனரேஷன்ல கேட்ச் மெமரி சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக இந்த பர்ஃபார்மன்ஸ் கோரோட கேட்ச் மெமரி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கேட்ச் மெமரினா சிம்பிளா என்னன்னு சொல்ல போகணும்னா, ரேமோட ஸ்பீடா இருக்கிற ஒரு டைப் ஆஃப் மெமரி. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப எம்பி கணக்கில் தான் இருக்கும். பட் ஆனாலுமே எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த கேட்ச் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரேமை எடுத்து ஒரு தேவையான இடங்கள்ல, அப்போ ஒரு சில டைம் உங்களுக்கு ரேம் பத்தாது போகலாம், அப்போ ரேம் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி எடுத்து இந்த கேட்ச் மெமரிங்கிறது ஒரு ப்ராசஸருக்கு நம்ம தேவையான அளவு கொடுத்தா அது அதோட பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது எடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதில் இந்த டைம் அதனால இன்டெல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, போன டைம் விட இந்த டைம் எடுத்து கேட்ச் மெமரியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கேட்ச் மெமரியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எடுத்து அந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராசஸருக்கும் எடுத்து ஒவ்வொரு மாதிரி எடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நான் ஒவ்வொன்றா சொல்லணும்னா ஒரு வீடியோ ரொம்பவே பெருசாக போயிடும். அதனால நான் இப்படியே ஒரு கிளிப் மாதிரி எடுத்து அதை ஒரு கிளிப் மாதிரி அட்டாச் பண்ணுறேன். பாஸ் பண்ணி வேணா பார்த்துக்குங்க. அதற்கப்புறம் ரெண்டாவது என்ன புது ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர். என்னடா ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர் தான் ஏற்கனவே எடுத்து பழைய 12th ஜெனரேஷன்லேயே கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 12th ஜெனரேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் 13th ஜெனரேஷனில் இந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர்ங்கிறத இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து எஃபிஷியன்சி கோரோட கவுண்டை இன்னுமே அதிகப்படுத்திக்கிறாங்க. இந்த எஃபிஷியன்சி கோர் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஒரு யூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் மாதிரி இருக்கிற டிவைசஸ்க்கெல்லாம் பேட்டரியில தான் ரன் ஆகுது. இதனால எஃபிஷியன்சி கோர் அதிகமாக கொடுக்கறதுனால கம்மியான பேட்டரியிலேயே இந்த ரொம்பவே நார்மல் டாஸ்க்கு, மீடியம் டாஸ்க்கு, கம்மியான பவர் கன்சப்ஷன்லேயே முடிச்சிடும். இதனால எடுத்து பேட்டரி ட்ரெயினும் கம்மியாகுது. பட் ஆனால் எஃபிஷியன்சி கோர் அதிகமாக கொடுக்கறதுனால பர்ஃபார்மன்ஸ் அடுத்து அதிகமாக இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்காது தான். பட் ஆனால் எடுத்து எல்லாத்தையுமே ஹை பர்ஃபார்மிங் கோராக கொடுத்துட்டா உங்கள் லேப்டாப் மாதிரி இருக்கிற டிவைசஸ்க்கெல்லாம் சீக்கிரமாக பேட்டரி தீர்ந்து போயிடும். அதனால் இந்த எஃபிஷியன்சி கோர் கொடுக்கறதுனால எடுத்து பேட்டரி லைஃப்ங்கிறது இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எஃபிஷியன்சி கோர் கொடுக்கறதுனால இந்த எஃபிஷியன்சி கோர் எல்லாம் ரொம்ப அதிகமான ஹீட் ஜென்ரேட் பண்ணாது. இதனால தெர்மல் த்ராட்லிங்கும் கொஞ்சம் கம்மியாகும். இதனாலேயே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தெர்மல் த்ராட்லிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் இந்த ஐபிக்கில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிளாக் ஸ்பீடு எடுத்து போன ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட 0.3 GHz இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர்ஸ்ல ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 GHz. பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனோட ப்ராசஸர்ல எடுத்து மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடுங்கிறது 5.8 GHz வரைக்கும் இருக்குது. அதாவது நான் இருக்கிறதே டாப் ஹேண்ட் i9 சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மீதி பட் ஆனால் மற்றதுலையுமே i5, i7 இதுலையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நான் இது சொல்ல இருக்கிறதே ஹையஸ்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 5.8 GHz தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்டான கிளாக் ஸ்பீடு. இது ரைசனோட கிளாக் ஸ்பீடு விடவே அதிகம். ரைசனோட கிளாக் ஸ்பீடு மேக்ஸிமம் 5.7 GHz வரைக்கும் இந்த அதாவது பப்ளிக் யூஸ் ஆகிற மாதிரி ப்ராசஸர்ல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ எடுத்து இந்த 13th ஜெனரேஷன் மட்டும் வந்துச்சுன்னா 5.8 GHz தான் எடுத்து இந்த பப்ளிக் அவைலபிள் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகபட்சமான கிளாக் ஸ்பீடு. இன்னுமே ஒரு 6 மாசத்துல இன்னொரு ப்ராசஸர் விடுவாங்களாமா, ஒரு லிமிடெட் எடிஷன் மாதிரி. அந்த எடிஷன்ல எடுத்து கிட்டத்தட்ட 6 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவது அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DDR5 ரேமோட சப்போர்ட். இந்த DDR5 ரேமோட சப்போர்ட் 12th ஜெனரேஷன்லேயே கொண்டு வந்துட்டீங்க கேட்டீங்கன்னா, ஆமா கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் DDR5 எடுத்து 12th ஜெனரேஷன்ல எது வரைக்கும் தான் அந்த கிளாக் ஸ்பீட் சப்போர்ட் ஆகுனா 4800 MHz வரைக்கும் மட்டும்தான் எடுத்து DDR5 12th ஜெனரேஷன் சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் அதையோட ஹை ஸ்பீட் ரேமான 5300 MHz வரைக்குமே இந்த 13th ஜெனரேஷன்ல சப்போர்ட் ஆகும். இதனால எடுத்து இந்த ப்ராசஸருக்கும் ரேமுக்கும் இருக்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இன்னுமே ஸ்பீட் அதிகரிக்கும். இதனாலேயும் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் கிட்டத்தட்ட எடுத்து மேஜர் அப்டேட்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து எடுத்து இந்த 13 ஜெனரேஷனுக்காக வெயிட் பண்ணுறது ஒருத்தான் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்த்து தான். ஒரு லேப்டாப் எல்லாம் வாங்கினீங்கன்னா எடுத்து எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தாலும் பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிசிலையுமே பார்த்தீங்கன்னா 13 ஜெனரேஷன் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் அப்கிரேட் தான் பண்ண போகிறேன், என்கிட்ட பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி பழைய லேப்டாப்போ சிஸ்டமோ இருக்குது, அப்கிரேட் தான் நான் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 13 ஜெனரேஷனுக்கு வெயிட் பண்ணி வாங்க. பட் ஆனால் வந்து என்கிட்ட வந்து எனக்கு உடனடியாக ஒரு லேப்டாப்புக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணா 12 ஜெனரேஷன் வாங்க. பட் ஆனால் எனக்கு இன்னொரு அக்காவோட பக்கத்து வீட்டு அக்காவோடதோ அண்ணனோடதோ லேப்டாப் இருக்குது, அது வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி எடுத்து வாங்குறதே எடுத்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான். அதனால 13 ஜெனரேஷனுக்கு வெயிட் பண்ணி வாங்க, ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த இன்டெல்ல வந்து புதுசாக என்னென்னலாம் வந்து எடுத்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 14 நேனோமீட்டர் சிப்லேருந்து 12 ஜெனரேஷனில் வந்து எடுத்து 10 நேனோமீட்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர், அந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர் என்னன்னா வந்து இந்த ஃபோனில் இருக்கிற ஆர்கிடெக்சர் எஸ்ஓசியில் வந்து எஸ்ஓசியில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேக் புக்கு M1 சிப்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதற்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எஃபிஷியன்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் வந்து இன்டெல் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. 12 ஜெனரேஷனுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நானே வந்து இன்டெல் வந்து கிட்டத்தட்ட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாம் கேட்டிங்கன்னா. பட் ஆனால் வந்து இந்த 12th ஜெனரேஷன் வந்ததுலேருந்து அதிகமான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து வந்து இந்த ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர், இன்டெல் த்ரெட் மேனேஜர் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால எடுத்து இன்டெல் 12th ஜெனரேஷன் 13th ஜெனரேஷன் ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸில் வந்து ஆப்ஷன் தான். இப்போ அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் எடுத்து பிடிக்கும்னு ஆசைப்பட்டு எடுத்து முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு கவுண்டராக வந்து AMD என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஏதாச்சும் செய்யணும். அப்போ தான் வந்து AMD வந்து மார்க்கெட் பிடிச்சிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா முதல்ல இருந்த மாதிரியே எடுத்து AMD திரும்ப வந்து லாஸ்ட் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கும் வரைக்கும் பாய்.